வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எந்தன் கதையே. ஸோ இந்த டடட இதெல்லாம் வாசிக்கணும்னா சில பேர் நினைப்பாங்க மேக்னெட்டிக்ல எனக்கு கொஞ்சம் ஈஸியா வருது, சில பேர் நினைப்பாங்க இல்ல எனக்கு மேக்னெட்டிக் ஈஸியா வந்தா போறாது, எனக்கு வந்து நேச்சுரல் டோனா கேட்கணும் வீணா அப்படின்னு. இப்ப புதுசா நிறைய வித்வான்கள், புது பையன்ங்க நிறைய பேரு ஒரே அலற விடுறாங்க. அதாவது அது வீணை சவுண்டாவே இல்ல. கிட்டார், சிதார் எல்லாம் கலந்து வருது அது. இது ஒரு ட்ரெண்டா போயிடுத்து. வீணையுடைய அழகு போயிட்டு, அந்த அழகுணர்ச்சி ஒண்ணும் இல்லையா? ஆனா அது நம்ம தான் சொல்றோம் சார். அவங்களுக்கு அது அழகா இருக்கலாமே. நானும் இப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன நம்ம தான் இப்படி மண்டையை வச்சுட்டு இருக்கோம், அக்கூஸ்டிக்கா வைக்கணும், மைக்கை வைக்கணும், நேச்சுரல் சவுண்டை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம. வீணையோட அழகை வெளியில கொண்டு வரணும். அவங்களுக்கு வந்து வீணையை வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டா பார்க்கறாங்களோ என்னவோ. இப்போ அவங்க ஒன்றும் இல்லை சார். இப்போ சினிமா பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமக்கபரமாக இருக்கிற சாங்ஸ் ரொம்ப குறைச்சல். இப்போ நீங்கள் எம்எஸ்வி சார் பாட்டு இல்லை பழங்காலத்து 60s 70s பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாசிக்கல் இன்ஸ்பிரேஷன் இருக்கிற சாங்ஸாக இருக்கும். உங்களுக்கே தெரியும். மகாதேவன் சார் பாட்டு எல்லாம் வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எந்தன் கதையே. ஸோ இந்த டடட இதெல்லாம் வாசிக்கணும்னா சில பேர் நினைப்பாங்க மேக்னெட்டிக்ல எனக்கு கொஞ்சம் ஈஸியா வருது, சில பேர் நினைப்பாங்க இல்ல எனக்கு மேக்னெட்டிக் ஈஸியா வந்தா போறாது, எனக்கு வந்து நேச்சுரல் டோனா கேட்கணும் வீணா அப்படின்னு. ஸோ இந்த சப்ஜெக்டிவிட்டிலாம் இருக்கிறதே நம்ம ஒன்றும் தப்பு ரைட்னு சொல்ல முடியறது இல்லை. நானே நீங்க வந்து என்னோட 2014 13 ரெக்கார்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டார் மாதிரி கேட்கும் வீணா. ஆனா அப்ப எனக்கு அதுதான் பிடிச்சிருச்சு. அப்பதான் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மைக்கெல்லாம் ஜாஸ்தி வச்சீங்க. அப்ப நான் பிக்கப் மைக் வச்சு, ஆனா நான் எஃபெக்ட்ஸ்லாம் போடலன்னு வச்சுக்கேன். மீட்டினா போயிட்டே இருக்கும் சவுண்டு, அதை பத்திலாம் அதெல்லாம் நான் பண்ணது கிடையாது. பட் அது வீணை சவுண்டா இல்லை, நிச்சயமா கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வாசிச்சது எல்லாமே கிட்டார் சவுண்டு தான். அந்த 2013 14 வீடியோஸ்லாம் இருக்கு, இன்னும் யூடியூப்ல பார்த்தா எல்லாமே கிட்டார் மாதிரி கேட்கும். பட் அந்த சமயத்துல எனக்கு டேஸ்ட் அவ்வளவுதான் வளர்ந்துருச்சு.